ஸோ முதல்ல வந்து ஜேகே முத்து சாருக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா வருஷம் ஒரு டிஜிட்டல் சங்கமம்க்கு வேலை ஆரம்பிக்கிறதையே முதல்ல என்னை கான்டாக்ட் பண்ணிடுவார். அது மாதிரி இந்த முறையும் பண்ணினார். ஸோ ரெண்டாவதாக வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா காலையில் கிட்டத்தட்ட 9:30 மணிலேருந்து நீங்கள் எல்லோரும் இங்கே பொறுமையாக எல்லார் பேசுகிறதையும் கேட்டுருக்கீங்க ஆர்வமாக. ஸோ வேலிடேட்டரி ஃபங்க்ஷன் வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு வந்தேன். நான் வந்ததுலேருந்து இந்த ஏஐன்ற வார்த்தை வந்து ஒரு மேபி 500-600 முறை கேட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு மட்டும் இல்லை, ஏஐ ஓவர்லோடும் நமக்கு நிறையா இருக்குது. அதனால் நான் என்ன நினச்சேன்னா, இப்போ ஏஐ பற்றி எல்லாருமே என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணலாம், அது வந்து நமக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி பேசினாங்க. அது மாதிரி ஒரு முக்கியமான கருத்து வந்து, உங்கள் வேலையை ஏஐ எடுத்துடாது, ஆனால் ஏஐ டூல் உபயோகிக்க தெரிஞ்ச ஒருத்தர் தான் உங்களுக்கு போட்டி அப்படின்ற கருத்தும் எல்லாரும் சொன்ன இதுலேயுமே தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஏன் இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல. ஸோ அப்போது அவங்க சொன்னதில் ஒரு 50% டூல் வந்து நான் யூஸ் பண்ணதில்லை, 75% டூல் நான் யூஸ் பண்ணலை. கரெக்டாக கணக்கு எடுக்கல, அவ்வளோ டூல் சொன்னாங்க. மேபி கணக்கு எடுத்திருந்தால் அது 90% நான் யூஸ் பண்ணலன்னு சொல்கிற அளவு கூட இருக்கும். ஏன்னா அவ்வளவு டூல்ஸ் இன்றைக்கி நமக்கு இருக்குது. அப்போது நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஏஐயை பற்றி பேசுகிறத விட மனுஷனுக்கு ஏஐ வந்த அப்புறம் என்ன வேலை அப்படின்றத பற்றி பேசலாம். ஏன்னா நிறையா நேரம் நமக்கு பயமாக இருக்குது, என்னடா இது இவங்கெல்லாம் பேசுகிறதுல ஒன்று கூட நமக்கு தெரியலையே, நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அப்போ நம்ம நாளை காலையில் என்ன பண்ணுவோம் அப்படின்ற கவலை தான் நம்ம எல்லாருக்கும் வரும். இந்த மாதிரி ஈவெண்ட் அட்டன் பண்ணுனா முத்து சார் அவ்வளோ ஏஐ ஓவர் டோஸ் கொடுத்துட்டாரு இன்றைக்கி எல்லாருக்கும் இல்லையா? இல்லை போய் படுக்கிறதையே பயம் வந்துடும், என்னடா பண்ணுறது நம்ம அப்படின்னுட்டு. அதனால் அப்போ இவ்வளவு ஏஐ டூல் வந்தது அப்படின்னா நமக்கு என்ன வேலை? ஸோ அதை பற்றி நம்ம பேசுறது நல்லாயிருக்கும் இல்லையா? இப்போ இதில் நான் ஒரு முக்கியமாக ஒரு கருத்து எனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலைன்றதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் உண்மை, ட்ரூத் அப்படின்னா என்னன்றது வந்து தெரியும் இல்லையா? எனக்கு ரொம்ப நாள் கழித்து தான் தெரிஞ்சுது ட்ரூத் அப்படின்றது வந்து என்னன்றது. அதாவது தேர் ஆர் ஒரு ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ட்ரூத்துன்றதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்றதும். அதாவது இப்போது சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சூரியன் வந்து கிழக்க உதயம் ஆகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா அது நம்ம இன்றைக்கி வந்து அது ஒரு உண்மை அப்படின்னு சயின்டிஃபிக்காக நிரூபணம் ஆகிடுது. அது அப்போ ஒரு ஃபேக்டும் அது மாறவே போகிறதில்ல. ஆனால் வேறு நிறையா விஷயங்கள் நான் உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தது வந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த உண்மை மாறிடுது. சில விஷயங்கள் நம்ம வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்குது, நம்ம அன்றைக்கி இதை நம்பணும் உண்மைன்னு, இன்றைக்கி அந்த நம்பிக்கை போய் இதுதான் உண்மைன்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னுட்டு. இப்போ ஒரு விஷயம் நான் உண்மைன்னு நம்பினது பார்த்தா நல்லா சாப்பிட்டா பலசாலியாக இருப்போம் அப்படின்றது. சின்ன குழந்தையிலேருந்து வந்து சாப்பாடு பரிமாறுறதே வந்து நீ நல்லா சாப்பிடு, நிறையா சாப்பிடு, அப்போ தான் பலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 30-35 வயசு ஆன உடனே தான் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய பொய் அப்படின்னுட்டு. அதை நான் நம்பியிருக்க வேணாம் அப்படின்னுட்டு. ஏன்னா நல்லா சாப்பிட்டா இல்லை நிறையா சாப்பிட்டா பலசாலி ஆகிடுவோன்றது உண்மை கிடையாது. சரியாக சாப்பிட்டா, சரியான விஷயங்களை சாப்பிட்டா தான் நமக்கு நிறையா பலம் வரும் அப்படின்றது உண்மைன்றது எனக்கு புரியறதுக்கு 35-40 வயசு ஆகிடுது இல்லையா? அப்போ அந்த மாதிரி சில ட்ரூத் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ இதில் ஏஐ சொல்கிற விஷயம் நீங்கள் டூல் யூஸ் பண்ணீங்கன்னா, இப்போ ChatGPT நீங்கள் ஒரே கேள்வியை 2 தடவை கேட்டிங்கன்னா 2 வித்தியாசமான பதில் வரும். எந்த ஏஐ டூலை எடுத்தாலுமே அதே கேள்வியை உங்கள் பக்கத்தில், இப்போ ஊபரில் ப்ரைஸ் பார்க்குற மாதிரி தான். இப்போ ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரே எண்டிங் பாயிண்ட்டு,
நான் வந்து ஐஃபோன்லேருந்து ஒரு ரைடு புக் பண்ணுறேன், நீங்கள் பக்கத்தில் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்து புக் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து 20,000 ரூபா ஃபோன்லேருந்து பண்ணுறீங்க, நான் 1,50,000 லட்சம் ஃபோன்லேருந்து பண்ணுறேன். வேறு ப்ரைஸ் காட்டும் 2 பேருக்கும் இல்லையா? அதை மாதிரி தான் இந்த ஏஐ டூல் சொல்கிற பதிலும். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் உண்மை என்ன அப்படின்ற கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு, கடமை எல்லாமே நமக்கு இருக்கு. அதாவது திருவள்ளுவர் வந்து இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொன்னார். அந்த குறள் வந்து அவர் எழுதி 2500 வருஷம் ஆயிடுத்து. ஆனால் அந்த குறள் வந்து இன்னைக்கு தான் ரொம்ப ரெலவெண்ட், மோர் தென் எவர். அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம மொபைலை திறந்தோம்னா இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு, அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு, யூடியூப் ஷார்ட்ஸில் ஒன்று சொல்கிறாங்க, அதை போய் ChatGPTயில் கேட்டால் அது ஒன்று சொல்லுது இல்லையா? அப்போ இதில் எது உண்மை? எல்லா மாதிரி வியூவும் இன்னைக்கு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அது உண்மைன்ற கண்டுபிடிக்கிற அறிவை நம்ம வளர்த்துக்கணும், எது உண்மை அப்படின்றத. இது வந்து வயசு அதிகமாக ஆகிறவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா இப்போ நான் ஸ்கூல் படித்தப்போ, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறையா ஸ்கூலிங் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது நாலேஜ் பேஸ்டாக இருக்குது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரியோ, அது வந்து ஒரு நமக்கு என்ன தெரியுன்றத சோதிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த ஏஐ டூலில் முக்கியமான மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் வந்து இன்னைக்கு தேவையில்லை. ஏன்னா எந்த விஷயத்தை பற்றின நாலேஜுமே நமக்கு அதோடைய கியூரியாசிட்டி பேஸ்ட். எனக்கு கியூரியாசிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரி டிசம்பரில் நடந்தது. எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற கியூரியாசிட்டி இருக்கு. நான் வந்து ChatGPTலையும் பெர்ப்ளெக்சிட்டிலையும் ஒரு 1000 கேள்வி கேட்டேன். ஒரு 2 கார்டியாலஜி கன்சல்டன்ட்டில், அதனால ஒரு 4 தடவை கன்சல்ட் பண்ண வேண்டி இருந்ததுன்னா எனக்கு நிறையா விஷயம் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா எது இதில் உண்மையாக சொல்லுது, எது தப்பாக சொல்லுது, எதை நம்பலாம், எதை நம்ப வேண்டாம், டாக்டர்கிட்ட எந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்ற விஷயத்துலலாம் நிறையா விஷயத்த கற்றுக்க முடிஞ்சுது. அப்போ இந்த விஷயத்தை வந்து நான் ஒரு கார்டியாலஜி டெக்ஸ்ட் புக்கை வச்சு கற்றுக்கணும் அப்படின்னா இம்பாசிபிள். டெக்ஸ்ட் புக்குக்கு ஆக்சஸ் இருந்தாலே. ஏன்னா நான் ஒரு கேள்வியிலேருந்து இன்னொரு கேள்வி கேட்குறேன், அதுலேருந்து இன்னொரு கேள்வி கேட்குறேன், அந்த டூலே எனக்கு வேறு சில கேள்விகளை சஜஸ்ட் பண்ணுது. அந்த மாதிரி போய் அதில் ரெஃபரன்ஸு அதை மாதிரி படித்து ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் செலவு பண்ணேன்னா ஒரு நல்ல அளவுக்கு அறிவை வளர்த்துக்க முடியுது. அப்போ அந்த நாலேஜுன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. நம்ம எல்லாருமே இப்போ தொழில் பண்ணுறதையே பார்த்தீங்கன்னா நம்ம நாலேஜ் பேஸ்ட், இது எனக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு எப்படி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுன்றது தெரியும், அதுக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் RTO ஆஃபீஸ் முன்னாடி நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு எப்படி ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தெரியும், அதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு எப்படி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும்னு தெரியும், அதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு தெரியும். இது மாதிரி நீங்கள் எல்லாமே எடுத்தீங்கன்னா அதுக்கு நாலேஜ் பேஸ்ட். அது ஒரு சில விஷயத்தில் அதில் ஸ்கில் கொஞ்சம் இன்வால்வ்டு, ஒரு சில விஷயத்தில் ஸ்கில் கிடையாது, நிறையா பியூர்லி நாலேஜ் பேஸ்டாக இருக்கு. இப்போ இதிலிருந்து நீங்கள் எங்கே மாறுது இந்த ஏஐ டூல் வந்ததில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்னிஷன் பேஸ்ட். காக்னிஷன் அப்படின்னா முதல்ல வந்து கற்றுக்கிறது, ரெண்டாவது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு விஷயத்தை எப்படி கேள்வி கேட்கறது கிரிட்டிக்கலாக. அப்போ முக்கியமாக நீங்கள் அதாவது ஒரு ஏஐ டூலோட என்கேஜ் ஆகிறது, எனக்கு எது நல்லா ஒர்க் ஆகுது. இன்னைக்கு ChatGPTயில் மெமரி கிடையாது அப்படின்னா, நான் ஒரு செஷனில் ஒரு மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு இருக்கேன்னா அது அந்த செஷனில் மட்டும்தான் அது ஞாபகம் வச்சுக்கும். நான் இன்னொரு செஷன் ஓப்பன் பண்ணேன்னா அதை ஞாபகம் வச்சுக்காது. அப்போ ஒரு விஷயத்தை உண்மைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு செஷனில் எது உண்மைன்னு நமக்கு வர்றதோ இன்னொரு செஷனில் அது பொய்ன்ற மாதிரி நம்ம ஆர்கியூ பண்ணோம். அப்போ நம்ம வந்து இப்போ சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்னு நினச்சி ஒரு இதில் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்னா அது ரைசஸ் இன் வெஸ்ட்னோ சவுத்னோ நினச்சி இன்னொருத்தில் கேள்வி கேட்டுட்டு இருக்கணும். அப்போ நமக்கு அதை பேலன்ஸ் பண்ணி நம்மளால் ஒரு பதிலை எடுத்துக்க முடியும்.
ஏன்னா சரி, நம்ம எல்லாருமே முக்கியமாக என்ன கற்றுக்கணும்னா, we are victims of the information we consume அப்படின்னும் பார்க்கலாம். இல்லாட்டி we are basically we are product of what we consume. இப்போ நிறையா நம்ம வந்து ஒரு ஹேட் கண்டென்ட்டாக கன்சியூம் பண்ணோம்னா நம்மளும் ஹேட்ஃபுல்லாக மாறிடுறோம் இல்லையா? நிறையா நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு நிறையா பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சோஷியலி, பொலிட்டிக்கலி, பிஸ்னஸில், எல்லா விஷயத்துலையுமே. ஆனால் நமக்கு எது செட் ஆகும், நமக்கு எது ஒர்க் ஆகுன்றதுக்கு நமக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் வேணும். அப்போ இன்னைக்கு வந்து அந்த நாலேஜ் பேஸ்டு விட கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. அப்போ நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணணும். அப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது? கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் பண்ணுறது ரொம்ப, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 3-4 ஸ்டெப் இருக்கிற ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எந்த விஷயத்தில் புரிதல் இருந்தாலுமே அந்த புரிதலில் எவ்வளோ வந்து ஃபேக்ட் பேஸ்ட், எவ்வளோ வந்து அசம்ஷன். ஏன்னா நம்ம நிறைய அசம்ஷன்ஸ் பண்ணுறோம். நம்ம மைண்டே நமக்கு வந்து ஒரு நம்பக்கூடிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லேண்டு வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. கடந்த 10 வருஷத்தில் லேண்டு வந்து 3 மடங்கு ஒரு இடத்துல ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ நம்ம முடிவு வந்து அடுத்த 10 வருஷத்தில் 3 மடங்கு ஆகுன்றதை வச்சு பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கு கடன் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு அசம்ஷன். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அடுத்த 10 வருஷத்தில் இது 3 மடங்கு ஆகுன்றது ஒரு அசம்ஷன். அந்த அசம்ஷன் ஏன் வருது? கடந்த 10 வருஷமா ப்ராப்பர்ட்டி விலை அப்படி ஏறிட்டே இருக்குன்றதுல வர்றது. இந்த மாதிரி நம்ம எதை எடுத்தாலுமே நம்மளோட முடிவு வந்து நிறையா அசம்ஷன்ஸ் மேலே நம்ம டெவலப் பண்ணிகிட்டே போகிறோம். அப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் பண்ணணும்னா நம்ம என்னென்ன அஸ்யூம் பண்ணுறோம்? இப்போ அடுத்த 10 வருஷத்தில் 3 மடங்கு ஆகுன்றது ஒரு அசம்ஷன். அப்போ கிரிட்டிக்கல் திங்கிங்னா அடுத்த 3 வருஷத்தில் 10% ஆகுமா, 3 மடங்கு ஆகுமா அடுத்த 10 வருஷத்தில்? அந்த அசம்ஷனை எப்படி வேலிடேட் பண்ணுவோம்? அது ஒரு செஷனில் பண்ணலாம். அடுத்த 10 வருஷத்துல 3 மடங்கு ஆவாது, அதுக்கு என்னென்ன காரணம், அதை இன்னொரு பக்கம் பண்ணலாம். சரி, இது வந்து இப்ப நான் கண்டுபிடிச்சு சொல்லல. இப்போ உலகத்திலேயே தலை சிறந்த இன்வெஸ்டர் வந்து வாரன் பஃபெட். அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சக்சஸா ஒரு பிராக்டிஸை சொல்றாரு. அது என்னன்னா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே அவங்க ஆஃபீஸ்லயே ஒரு 2 டீம் போடுவாராம். ஒரு டீம் வந்து ஏன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணுன்றதுக்கு கேஸ் பில்டு பண்ணுவாங்க, இன்னொரு டீம் ஏன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடாதுன்றதுக்கு பில்டு பண்ணுவாங்க. 2 பேரும் வந்து அதை டிபேட் பண்ணினே இருப்பாங்க. இவர் அதில் நிறையா கற்றுப்பாரு, கடைசியில் முடிவை இவர் எடுப்பார். ஸோ இன்னைக்கு ஏஐ அசிஸ்டன்ட் நமக்கு இருக்குன்னா நம்ம தான் ஜட்ஜு. ஏஐ வந்து போட்டி போடுது, ஏன் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே வந்து 2 சைடோட ட்ரூத், ஏன்னா 2மே அது ட்ரூத் மாதிரி தான் பேசும், பெர்சுவேசிவாக பேசும் ஏஐ உங்ககிட்ட. 2 சைடு ஆஃப் த ட்ரூத்தும் தெரிஞ்சு உங்களுக்கு எது செட் ஆகும், இவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாமா. இப்போ அடுத்த 10 வருஷத்தில் ப்ராப்பர்ட்டி டபுள் ஆகுன்றதுக்கு வந்து 40% சான்ஸ் இருக்கா, 60% சான்ஸ் இருக்கா, 90% சான்ஸ் இருக்கா, அதில் எதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஒரு 3 வருஷத்தில் வந்து அது நெகட்டிவ் சைடுலேயே போயிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக்லையும் நம்பர் 1 வந்து நம்ம என்ன அசம்ஷன்ஸ்ன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த அசம்ஷன்ஸை கொஸ்டின் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு எல்லா விஷயத்துலையுமே முடிவெடுக்க உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்காரு. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் எரிச்சல் படாம நீங்க முட்டாள்னு நினைக்காம பொறுமையா பதில் சொல்லும் அது. அப்ப கேள்வி கேட்கிற திறமை நமக்கு இருக்கா அப்படின்றது தான் முக்கியம். அந்த கேள்விக்கான பதிலை புரிஞ்சுக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றது தான் கொஸ்டின், ரைட்? அப்ப நிறைய கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்கறது வந்து 2 பக்கமும் நம்ம அசம்ஷன்ஸை வேலிடேட்டே பண்ற மாதிரியே இருக்கக்கூடாது. அதாவது அதை வந்து கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் பாஸ், நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கம்பெனியை பார்த்துருக்கேன்.
என்னோட சபார்டினேட்ட போய் நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் இல்லைப்பா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக பண்ணுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் பாஸுக்கு எகெயின்ஸ்டாக பதில் சொல்கிற மாதிரி. அப்போ நான் கேள்வி கேட்கறதே வந்து அவங்க ஆமாம் சொல்லணும் அப்படின்றதுக்காக கேள்வியை கேட்கலாம், இல்லை ஓப்பனண்டடாக கேட்கலாம். நீ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிற? இப்போ நான் ஒருத்தர்கிட்ட போய் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டால் ஒரு பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ அவர் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி அவர் என்ன நினைக்கிறாருன்றத சொல்லணும். அதே நான் அவர்கிட்ட கேள்வியை வந்து இது நல்லா இருக்குல்ல, இன்வெஸ்ட் பண்ணிடலாம்ல அப்படின்னு கேட்டேன்னா நல்லா இருக்குல்லன்னே அவருக்கு தெரிஞ்சிடும் பாஸ் வந்து இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் ChatGPTயில் கேட்குறதும் ஆர் பெர்ப்ளெக்சிட்டியில் கேட்குறதும் ஆர் எந்த டூல் யூஸ் பண்ணாலும் கேட்குறதும் கொஸ்டின் வந்து ஓப்பன் எண்டடாக இருக்கான்னு பாருங்கள். நம்ம அதை ஒரு பாசிட்டிவ் பயாஸோட கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு முதல்லயே சொல்லிட்டா, இன்ஃபேக்ட் இப்போ ChatGPT பற்றி ஒரு கோர்ட் கேஸ்லாம் நடந்து சாம் ஆல்ட்மனே இதை ஓப்பன்ஏஐ பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது ஒருத்தர் எதையோ அது ChatGPT இன்னைக்கு என்ன பண்ணுது, உங்களை நல்லா பாராட்டுது. நீங்கள் கேள்வி கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டீங்க, ரொம்ப அழகாக கேட்டீங்க, அருமையாக கேட்டீங்க அப்படின்ட்டு எல்லா கேள்விக்குமே அது உங்களை பாராட்டி ஆரம்பிக்குது. ஒருத்தர் மேக்ஸ் ஈக்குவேஷனை பற்றி, இது ஒரு பப்ளிக்காக வந்த இது மேக்ஸ் ஈக்குவேஷனை பற்றி போட்டதுக்கு இது வந்து பிரில்லியன்ட்டு, இது ஜீனியஸ் லெவல் மேத்தமேட்டிக்ஸ்லாம் அது சொல்லிடுது. இவருக்கு என்னடா அது நமக்கும் மேக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை, இது ஏன் இப்படி சொல்லுது அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கு. ஆனால் அவர் திரும்பி கேட்க இது ஒரு பெரிய ஜீனியஸ் லெவல்னு சொன்ன உடனே இவர் போய் அதை இது லிங்க்டின்ல போஸ்ட் போடுன்னு தான் சொல்லிடுது. அவர் லிங்க்டின்ல போஸ்ட் போட்ட உடனே நிறையா மேக்ஸ் ஒரு கெரியராக பண்ணுறவங்கலாம் அவரை கண்ணாபிதான் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சாம் ஆல்ட்மனே வந்து சொல்லியிருக்காரு, இது நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுறோம், ஆனாலும் அந்த அளவுக்கு எக்ஸஸாக அது பாராட்டுது. ஸோ அதனால இந்த ஏஐ டூல்லாம் உங்களை பாராட்டித்துனா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதுவும் முகஸ்திதி பண்ண பழகிடுது, ஏன்னா நமக்கு அதான் பிடிக்கும் அப்படின்னுட்டு. அது உங்களுடைய ஹானஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது இல்லையா? அதனால தான் நம்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ஆர்கியூ பண்ணாலும் பாராட்டும், பாசிட்டிவாக ஆர்கியூ பண்ணாலும் பாராட்டும். அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸு. அதாவது அவர் வீடியோ போடுறதே காமிச்சார் கடைசியாக, நம்ம .com இன்ஃபோவே சிஇஓ இல்லையா, அந்த கடைசியாக சொல்கிற 2 லைனை டெலீட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னுட்டு. அது மாதிரி ஃபஸ்ட்டு சொல்கிற 2 லைனும் உங்களை பாராட்டினதை டெலீட் பண்ணிவிடுங்க, மைண்டில் ஏற்றிக்காதீங்க. அது மாதிரி அப்புறம் இன்னொரு இது 2வது விஷயம், அதாவது நீங்கள் 2 சைடும் ஆர்கியூ பண்ணணும், அசம்ஷன்ஸை கொஸ்டின் பண்ணணுன்றது. 3வது பாராட்டுறதை எடுத்துக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்பிள் ரிசர்ச்சில் ஒரு ரிப்போர்ட் கொஞ்ச நாள் முன்னாடி பப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது இந்த காக்னிஷன் பற்றி நம்ம பேசினோம். ஏஐ வந்து இன்றைக்கும் ஏஜிஐ அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வேர்டை தான் ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்றத தான் அது ப்ரெடிக்ட் பண்ணுது. அதுக்கு காக்னிட்டிவ் எபிலிட்டி கிடையாது அப்படின்னுட்டு, அதாவது ரீசனிங் கிடையாது. அது நீங்கள் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டு யோசித்து பதில் சொல்கிற மாதிரி தோண வைக்குது உங்களுக்கு. ஆனால் அது அதெல்லாம் பண்ணலை, அடுத்த வேர்டு என்னன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் பண்ணுது. அப்போ அது மனுஷனுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ரீசனிங் எபிலிட்டி இருக்குது. நிறையா பேர் சொல்கிறாங்க இந்த ரீசனிங் எபிலிட்டி வந்து இந்த ஏஐ வேர்ல்டில் வர்றதுக்கு வி ஆர் குவைட் ஃபார் அவே அப்படின்னுட்டு. அதாவது நம்ம இன்னும் நாள் ஆகும் அதுவே ரீசன் பண்ணி அது பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அது ஏற்கனவே பண்ணின வேலைகளை வச்சு ஒரு அந்த பேட்டர்னை டிடெக்ட் பண்ணி அடுத்த வேர்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது, அந்த இதை தான் பண்ணிகிட்ருக்கு. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது எவ்வளவு தான் உங்களை ரீசனிங் பண்ணுதுன்னு நம்ப வச்சாலும் அது ரீசனிங் பண்ணுற கேப்பபிலிட்டி கிடையாது அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆப்பிள் ரிசர்ச்சில் வந்து அவங்க ஒரு 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 கேம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கேம் அவ்வளோவா விளையாடினதில்லை, ஆனால் இந்த மல்டிபிள் லெவல் இருக்கும். லெவல் 1லேருந்து லெவல் 20 லெவல் 25 வரைக்கும் இருக்குன்னு வைங்க. காம்ப்ளெக்சிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இப்போ லெவல் 1லேருந்து 5 அதுதான் ஒரு ஒரு ப்ரிலிமினரியாக இருக்கிற லெவல் அப்படின்னா, அந்த லெவலில் கேம் விளையாடுறதே ஏஐ வந்து 100% ஆஃப் த டைம் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுது. பட் 6, 7, 8, 9, 10ன்னு போகிறதே
எவ்வளோ பர்சன்டேஜ் அதால் கரெக்டாக விளையாடி ஜெயிக்க முடியறதுன்றது குறைஞ்சிட்டே வருது. ஒரு 15 லெவல் வர்றதே அதால் ஒரு தடவை கூட அதை ஒழுங்காக பண்ண முடியல. நெக்ஸ்ட் மூவை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி ஜெயிக்க முடியல ஏஐயால், அதை வந்து கரெக்டாக பண்ண முடியல. அப்போ இதை மாதிரி மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கறத எல்லாத்துலேயுமே சிம்பிள் லோ காம்ப்ளெக்சிட்டி டாஸ்க்கை வந்து அதால் பண்ண முடியுது. ஆஸ் த காம்ப்ளெக்சிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண சக்ஸஸ் ரேட் கம்மி ஆகிட்டே வர்றது அப்படின்றது. இதை வச்சு தான் அவங்க வந்து அந்த ரீசனிங் வந்து இல்லை அப்படின்றத ஆப்பிள் ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அது எவ்வளவு தான் நமக்கு ரீசனிங் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குனாலும் ரீசனிங் நமக்கு தான் இருக்கு, அது நம்ம கையில் இருக்கிற ஒரு டூல், நம்ம தான் அதுக்கு மாஸ்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, இந்த மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ்னு சொன்னவர் போய் அது சொல்லித்தேன்னு லிங்க்டின்ல பப்ளிஷ் பண்ணாரு, அது பாஸ்ன்னு நினைச்சிட்டு. இல்லையா, அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் வந்து சூசைடே பண்ணிட்டாரு. அது கடைசியில் வந்து அந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தவர் இது ப்ராம்ப்ட் பண்ணின்னுட்டு. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால நம்ம தான் பாஸ்ன்ற எண்ணத்தை நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம ஏஐக்கு அடிமைன்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா அது ஒரு மைண்ட் கேம், அதை லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். ஸோ இது இப்போ மேபி ஒரு சின்ன இடைவெளி கொடுப்போம். உங்கள் யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் அதை ஆன்சர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்குது இது வரைக்கும் சார் சொன்னதில் அப்படின்னா நீங்கள் ரைஸ் பண்ணலாம், உங்களுக்கு மைக் தேடி வரும். இது வரைக்கும் பேசுனதில் மட்டும் கேள்வி கேளுங்க, அது ரொம்ப முக்கியம் சார். சார்ட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், அதெல்லாம் இங்கே கேட்பாங்க. சார் தேங்க்யூ சார். சார் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கோஆர்டினேட்டிவ் ரீசனிங் இது ஏஐக்கு எப்படி நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க? வாட் டு யூ திங்க் வில் பி த டைம் லைன், சே ஃபார் எக்ஸாம்பிள் 2050 or something, வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் தட்? ரொம்ப நல்ல கேள்வி. முதல்ல வந்து நான் ஏஐ ரிசர்ச்சர் இல்லை, ஸோ அதனால இப்போ கட்டிங் எட்ஜ் ஏஐ ரிசர்ச்சில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம அவைலபிள் ப்ராடக்ட், அதாவது இப்போ ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய வேவ் இன்னைக்கு. அதில் அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ChatGPT 5, பெர்ப்ளெக்சிட்டியோட லேட்டஸ்ட் ப்ராடக்ட்டு, கூகுளோட ப்ராடக்ட்ஸு, ஃபேஸ்புக் ப்ராடக்ட், மெட்டாவோட ப்ராடக்ட்டு, இதை மாதிரி நிறையா ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் நிறையா இதில். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது, நிறையா ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கை இன்றைக்கி ஆட்டோமேட் பண்ண முடியும், அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ஸோ அப்போ நம்மளுக்கு அதனால பெனிஃபிட், நிறையா ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கை பண்ண முடியுன்றதுனால பெனிஃபிட் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ரைட், இப்போ ஒரு இந்த ஏஜிஐ டூல்ஸ்னால வந்து ஒரு மனிதர்களால் என்னத்தை செய்ய முடியுமோ ஒரு ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸில் அது எல்லாமே கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அது ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதே அடுத்த லெவல் சிஸ்டம் இப்போ சூப்பர் ஹியூமன், அதாவது அதை வந்து ஏஎஸ்ஐ அப்படின்றாங்க, அந்த மாதிரி சிஸ்டம்லையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த தூரத்தில் இருக்கு? அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங், இப்போ கூகுள் ரிசர்ச்லாம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வருஷத்தில் செய்கிற வேலையை 1 மணி நேரத்தில் ஓடிடுது சிமுலேஷன்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ப்ரொடக்ஷனுக்கு வர என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் அதுலலாம் ஒரு நிறையா ஹைப் சைக்கிள்னுவாங்க, டெக்னாலஜி ஹைப் இருக்கு. பட் எவ்வளோ அது வந்து ஒரு கன்சியூமராக நமக்கு வர அளவுக்கு இருக்குன்றது வந்து இந்த ரிசர்ச் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ் தான் நமக்கு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையாகவே எனக்கும் பதில் தெரியாது. கண்டிப்பாக நம்ம சார் என்னோட ஒரே ஒப்பீனியன் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலான் மஸ்க் இஸ் இன்டு நியூரல் நெட்வொர்க்கிங். ஸோ அந்த நியூரல் நெட்வொர்க்கிங்கும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கும் சேர்ந்தா ஐ திங்க் இட் வில் பி, அதுதான் இது எல்லாமே வந்து ஹியூரிஸ்டிக்ஸ் ஆர் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. அதே மாதிரி எலான் மஸ்க் எல்லா விஷயத்துலையும் ரைட்டாக இருப்பாருன்னு நம்ம நம்பக்கூடாது.
ஏன்னா இப்போ டெஸ்லா பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் டெஸ்லா இருக்குமான்ற அளவுக்கு சந்தேகத்தை கிளப்புறாங்க. அதுக்கு நான் ஒரு கிரிட்டிக்கல் ஆர்டிகிள் படித்தேன். இப்போ எலான் மஸ்க் எடுத்த 2-3 தவறான முடிவுகள் தான் காரணம். இப்போ அவர் வந்து ஒரு ஈவியில் வந்து சின்ன கார் பண்ணலாம் அப்படின்றதுக்கு பதிலாக ஃபுல்லி அட்டானமஸ் டிரைவரே இல்லாமல் வண்டி ஓடுறதுக்கான வண்டியை விடணுன்றதுல தான் நிறையா R&Dயில் ஸ்பெண்ட் பண்ணார். இப்போ யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் வந்து இஸ் அவுட் செல்லிங் டெஸ்லா, ரெனால்ட்டோட ஸ்மால் கார், பிகாஸ் டெஸ்லா டின் ஃபோக்கஸ் ஆன் ஸ்மால் கார். ஆனால் இவங்களோட ஃபுல்லி அட்டானமஸ் ரெடியாக இல்லை. அது மாதிரி ஃபுல்லி அட்டானமஸ் பண்ணுறதுக்கு வந்து வண்டியில் கேமராவும் இருக்குது, சென்சரும் இருக்குது. ஸோ சேஃப்டி ரிலேட்டட்னால கேமரா வழியாக வர்ற இன்புட்டு, சென்சர் வழியாக வர்றது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் வண்டி முடிவெடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம். இவர் வந்து ஒன்று வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகி இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயம். சரி, வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுக்கு எப்போ நமக்கு எல்லாம் தெரியும்னு தோணுதோ அப்போ அந்த மனிதனோட வீழ்ச்சி ஆரம்பிக்குது அப்படின்றது. ஸோ அதனால இது இந்த மாதிரி அவசரமாக அடுத்தவங்களுக்கு என்ன உதவும் தெரியாதுன்னு நினச்சி முடிவு எடுக்கிறதுலாம் வந்து அந்த மாதிரி தவறில் போய் முடியறதுன்றதுக்கு இது ஒரு இதுவாக இருக்கலாம். அதனால எல்லாரும் சொல்றதையும் நம்ம கேட்டுக்கணும். திருவள்ளுவர் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்றத. தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இப்போ நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எடுக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கிறாங்க சார். இது அடுத்து என்ன மாதிரி போகும்? ஒன்று. ரெண்டாவது, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி ஏஐ வரனால அந்த மாணவர்களுக்கு எப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற 2 கொஸ்டின் சார். சரி, ரெண்டு விஷயங்க. அடுத்து என்ன மாதிரி போகுன்றது இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஒப்பீனியனை தான் சொல்லுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு இப்போ வைப் கோடிங் பற்றி அவர் பேசினார். வைப் கோடிங் பிளாட்ஃபார்ம்லலாம் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஐனால நிறையா விஷயத்த ஜெனரேட் பண்ண முடியுது, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறையா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்றதும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஐயில் கோட் ஜென்ரேட் பண்ணுறதுனால ப்ரோக்ராமருக்கு வேலை அதிகமாகிடுதுன்னு கூட நிறையா பேர் எழுதுகிறாங்க இன்டர்நெட்டில். அப்போது எல்லா டூலுமே, ஒரு கத்தியை வச்சு நம்ம குத்தலாம், ஒரு கத்தியை வச்சு காய்கறி கட் பண்ணலாம், சர்ஜரிக்கு மனுஷனை கட் பண்ணலாம், அது மாதிரி எல்லா வேலையும். ஸோ கத்தி அப்படின்னு எடுத்தீங்கன்னா இட் இஸ் போத் அ கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் டூல். உபயோகப்படுத்துகிறவன் கையில் அது இருக்குது. அது மாதிரி தான் ஏஐயும் ஒரு விஷயம் தெரிஞ்சவன் கையில். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஏஐ யூஸ் பண்ணுறாரு. அவருடைய இது வந்து இன்னைக்கு அவர் ஒரு 30 நாள் 20 ஒர்க்கிங் டேல செய்கிற வேலையை 4-5 ஒர்க்கிங் டேல செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி ஆயிடுதுன்னு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ப்ரோக்ராமர் வேலையை அதை அதிகப்படுத்துது அப்படின்ட்டு நிறைய பேர் இன்டர்நெட்டில் ஆர்டிக்கிள் எழுதுறாங்க, பெரிய பெரிய ஆர்டிக்கிள்லாம் எழுதுறாங்க ப்ரூஃபோட. அது மாதிரி அப்போ நம்ம அதை பற்றி நிறைய பேர்கிட்ட விரிவாக பேசணும்னா, இவங்க ஆஃபீஸ்லேயே இந்த 4 நாள் 20 நாள் வேலையை 4 நாளில் செய்கிற ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு ஜூனியர் எம்ப்ளாயியால் வந்து ஏஐ அந்த அளவுக்கு பலன் அடைய முடியல. அப்போ எல்லா டூல் மாதிரியுமே வந்து இதுலேயும் இதை உபயோகப்படுத்தவன் கையில் இல்லையா ஒரு பெரிய டூல் இது. அப்போ அதை உபயோகப்படுத்த கற்றுக்கிறது தான் முக்கியமான இது. அதனால தான் நான் ஒரு குவிஸ் போடுறதே சொன்னேன். சியா, C++, பைத்தானா எது அப்படின்ற கேள்வி வந்தது. இன்னைக்கு அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது தான் ஒரு பெரிய டூல். இப்போ நம்ம அவர் சொல்றதையே சொன்னார், எனக்கு பைத்தானில் கோடு வேணும்னா பைத்தான், ஜாவாவில் வேணும்னா ஜாவான்னு ஜென்ரேட் பண்ணணும்னு. அப்போ என்ன, எனக்கு முக்கியமான விஷயம் என்ன ப்ராம்ப்ட். என்னுடைய ப்ராம்ப்ட்டுக்கு நான் C++ல வேணும்னா C++ல கொடுக்கும், பைத்தானில் வேணும்னா பைத்தானில் கொடுக்கும், அசம்பிளி லாங்குவேஜில் வேணும்னா அசம்பிளி லாங்குவேஜில் கொடுக்கும். அப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பிகம்ஸ் த பிக்கெஸ்ட் ஸ்கில். நம்ம என்ன கேள்வி கேட்குறோம், அந்த கேள்விகளை எப்படி ரிஃபைன் பண்ணிட்டே போகிறோம். அப்போ அந்த ஃபைனலாக ரிஃபைன்டு கேள்விஸ் எல்லாரையும் நம்ம ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கிறோமா, அடுத்த முறை நம்ம அந்த கேள்வியை கேட்டு கரெக்டான அவுட்புட்டை வேகமாக வாங்க முடியுமா.
அப்போ என்ன கேட்டிங்கன்னா நம்பர் 1 ஸ்கில், எல்லாருக்குமே தேவையான ஸ்கில் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஏன்னா எந்த ப்ராப்ளத்துக்குமே நம்ம அவுட்புட்டை சேவ் பண்ண வேண்டாம். அவுட்புட் கேன் பி ரீஜென்ரேட்டட். ப்ராம்ப்டை சேவ் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஏன்னா ப்ராம்ப்ட் வந்து இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறீங்க ஒரு விஷயத்துக்கு, இல்லை ஒரு பில்டிங்குக்கு வந்து மாஸ்டர் பிளான் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, ரைட்? அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு 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 அவுட்புட் ஜென்ரேட்டட். என்னுடைய ரிக்குவயர்மெண்ட்னு இருக்குல்ல சாஃப்ட்வேருக்கு, அந்த ரிக்குவயர்மெண்ட் பிகம்ஸ் த ப்ராம்ப்ட். அப்போ அந்த ரிக்குவயர்மெண்ட்டை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். சார் சஃபீபக், ஆமாம் சார். இப்போ ஜோகோ வந்து பெரிய நிறுவனம் உலகத்திலேயே. இப்போ நாங்கள்லாம் ஏஐ பார்த்து பயப்படுற மாதிரி உங்களுடைய நிறுவனத்தில் கண்டிப்பாக ஏஐ பற்றி ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க சார். அது எந்த ப்ராடக்டில் யூஸ் பண்ணுறீங்கன்றது ஏதாவது தெரிஞ்சால் மக்கள் கொஞ்சம் பயம் ஃப்ரீ ஆகும். ஏன்னா பயந்துருக்காங்க எல்லோரும் ஏஐ பார்த்து பேய் மாதிரி. இல்லைங்க, அதுதான் இப்போ இன்னைக்கு வந்து எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக சார். அதான் எப்படி வந்து நம்ம எல்லாரும் தண்ணி குடிக்கிறோம், எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்றோம், எல்லாரும் இப்போ மொபைல் ஃபோன் வச்சுக்கிறோம், கரெக்ட், ரைட்? 2020 கொரோனா வந்த மாதிரி இப்போ ஏஐ வந்து இப்போ எல்லாத்தையும். ஸோ அதனால எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கணும். அவங்கவுங்க தொழில் சார்ந்த ஏஐ டூல்ஸ். கரெக்ட். இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டிங் பற்றின ஏஐ டூல்ஸ் நிறையா சொன்னாங்க. நான் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் இல்லை, எனக்கு தெரியாது. ஒரு வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி டூல் சொன்னாங்க, நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல, எனக்கு தெரியாது. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றி சொன்னாங்க, நான் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நான் வந்து நான் என்ன வேலை பார்க்குறேனோ அதுக்கு சம்பந்தமான சரியான டூலை வந்து பயன்படுத்த தெரியணும். அந்த டூல் சொல்கிறது உண்மையாக என்ன மிஸ்லீடு பண்ணுதா, அது ஹலுசினேட் பண்ணுதா, அதை வந்து சரியான விஷயம் எதுன்னு தேர்வு செய்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கணும். கண்டிப்பாக. நாளைக்கு அதனால வர்ற சக்ஸஸ் வந்தாலும் அது எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் சக்ஸஸ் ஆனேன்னு நினைக்க தெரியணும். அதனால ஃபெயில் ஆனோம்னா அதை பிளேம் பண்ணாமல் நம்ம தான் நான் நம்பி மோசம் போயிட்டேன்னு அதை பிளேம் பண்ணாமல் நம்ம பொறுப்பெடுத்துக்க தெரியணும் ரிசல்ட்டுக்கு. ஏன்னா பொறுப்பு நம்மளுது, அது ஸ்லேவ், அது டூல். இப்போ கத்தியை கையில் எடுத்துட்டு போகிறோம், கத்தி நம்ம மேலேயே குத்திடுதுன்னு வைங்க, இல்லை நம்ம எதிர்த்தாப்புல வரவங்க மேலே குத்திடுதுன்னா கத்தியோட பொறுப்பு நம்மள்தா, யூஸ் பண்ணவங்கள கையில் வச்சு. அதனால அது நமக்கு தான் அப்படின்றது தெரியணும். கரெக்ட் சார். தேங்க்யூ. ஸோ இப்போ நான் கேள்விகள் போங்க, டைம் ஆயிடுச்சு. அப்புறம் முத்து சார் என்ன அடுத்த முறை கூப்பிட மாட்டாரு, ரொம்ப வளவலன்னு பேசுறாரு அப்படின்னு. இல்லை சார், அடுத்த முறை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க சார். பட் 30 நிமிஷம் கொடுக்காம 1 மணி நேரமாக கொடுப்பாங்க சார். அப்படியா? தேங்க்யூ. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. ஸோ இப்போ அடுத்தது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இது இப்போ நம்ம ஏஐ டூல் அதை எப்படி யூஸ் பண்ணோம், நம்ம பொறுப்பு என்னன்றதை பற்றி பேசணும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் இந்த ஏஐ வர்றதுனால அப்படின்றத சொல்லலான் இருக்கேன். சரி, இப்போ கம்ப்யூட்டர் வர்றதே, இப்போ பேங்க்லலாம் கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வர்றதே தான் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்துருந்தேன் இந்த ஏர்லி 90s. அப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாஃப் எல்லாரும் வேலை போயிடும் அப்படின்ட்டு நிறையா பேங்க் யூனியன்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அது மாதிரி நிறையா இடத்துல வந்து வேலை போயிடும் அப்படின்ற பயம் இருந்தது. ஆனால் நீங்கள் வேலை வந்து எளிமையாச்சு. வேலை எளிமையானதுனால இப்போ அந்த வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவருடைய முக்கியமான வேலை வந்து கஸ்டமர்ஸை பார்க்கறது. இப்போ ஒரு பிரான்ச் மேனேஜர்ன்றவர் வந்து அவரும் ஃபீல்டு விசிட் பண்ணணும், கஸ்டமரை பார்க்கணும் அப்படின்ற பொறுப்பு வந்து நிறையா விஷயம் வந்து அவருக்கு ஒரு ஃபைல்லையே வேலை பார்க்கணும், தினம் லெட்ஜர் பேலன்ஸ் பண்ணணும், தினம் பணத்தை வெரிஃபை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ட்ரட்ஜரியிலிருந்து மனிதர்களோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு கஸ்டமருக்கு வந்து வார்மாக ட்ரீட் பண்ணணும், ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணணும், ஒரு நிறையா டெபாசிட் ரைஸ் பண்ணணும், நிறையா லோன் கொடுத்தவங்களை போய் பார்க்கணும், இல்லை லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணணும், இல்லை மியூச்சுவல் ஃபண்டு விற்கணும். இதை மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வாடிக்கையாளர்களை அதிகமாக சந்திக்கணுன்றதுல நிறையா நேரம் பேங்க்கில் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அதே மாதிரி மாற்றம் தான் ஏஐ உருவாக்கும். அப்போ நம்ம எல்லாருமே வந்து அது கடந்த 20 வருஷம் 25 வருஷத்தில் இந்த டெக்னாலஜியோட ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட
இந்த ஒரு சோஷியல் ஸ்கில் அப்படின்றதோட மீனிங் மாறிடுது. இப்போ நான் சோஷியல் அப்படின்னா ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நல்லா பேசுவேன், ஆஃபீஸில் இருக்கிறவங்கள்ட்ட நல்லா பேசுவேன், ஒரு உறவுகளை வளர்க்க தெரியும் அப்படின்றது போய் நான் வந்து சோஷியல் அப்படின்னா நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன், நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், அதில் எனக்கு 350 ஃப்ரெண்டு இருக்காங்க, நான் லிங்க்டின்ல இருக்கேன். அந்த மாதிரி நம்ம சோஷியலுங்கிறோட ஒரு மீனிங்கையே மாற்றிட்டோம் இல்லையா? இப்போ ஏஐ வர்றதுனால உங்கள் ட்ரட்ஜரி குறையுது. அப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து இன்னமும் உங்கள் தலையை கொண்டு போய் மொபைல்குள்ளே விட்டுட்டு இன்னும் ஆன்டி சோஷியல் ஆகிறது ஃபிசிக்கல் வேர்ல்டில். இல்லாட்டி நமக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம உண்மையாகவே வந்து இன்னும் அதிகமான மனிதர்களோட பழகணும், அதிகமான கேள்விகளை கேட்கணும், அதிகமான அனுபவங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி ரூட்டில் போகிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏஐ வந்து நிறையா ட்ரட்ஜரியை வந்து குறைக்கிறதுனால, நிறையா ரிப்பிட்டிவ் டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணும், நிறையா ட்ரட்ஜரியை குறைக்கும் அப்படின்னா நிறையா நேரம் கிரியேட் பண்ணும். மனிதர்கள் நேரம் கிரியேட் பண்ணுறதையெல்லாம் என்ன பண்ணாங்க? இப்போ எங்கள் தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற எந்த வேலையுமே கிடையாது. இப்போ எங்கள் ஊரில் நான் வந்து 10வது வரைக்கும் வருஷம் லீவுக்கு எங்கள் ஊருக்கு போவேன். ஊரில் எல்லாருமே வாசலில் திண்ணையில் உட்காந்துட்டு ஈவினிங் ஆச்சுன்னா மென் எல்லாரும் வீட்டு வாசலில் தான் இருப்பாங்க. கிராமத்தில், எங்கள் கிராமத்தில் உமன் எல்லாரும் யாராவது ஒருத்தர் 2 பேர் வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஈவினிங் ஒரு 7 மணி ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு 8-8:30 வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க, மதியானம் பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அவ்வளோ சோஷியல் டைம் இருந்தது. இப்போ மியூசிக் கேட்குறது, வம்பு பேசுறது, அது மாதிரி எல்லாமே இருந்தது இல்லையா? அப்புறம் இப்போ நீங்கள் டெக்னாலஜி வந்த உடனே, ட்ரட்ஜரி போன உடனே நம்ம நிறையா ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ எல்லாருக்குமே இப்போ எங்கள் அப்பாவுக்கு இருந்த ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு 10 மடங்கு அந்த மாதிரி நிறையா ட்ராவல், அவரை மாதிரி நான் 10 மடங்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாமே அனுபவங்கள் வந்து நமக்கு அதிகமாக இருந்தது. அப்போது இப்போ ஏஐ வந்து இன்னும் ஆட்டோமேட் பண்ணிட்டு அப்படின்னா மனிதர்கள் எப்பொழுதுமே அனுபவத்தை தேடுறவங்க. அதாவது கண்ணதாசன் வந்து ஒரு அனுபவமே வாழ்க்கை அப்படின்னுட்டு ஒரு அருமையான கவிதை சொல்லியிருக்கார். அதாவது கடவுள்கிட்ட அவர் வந்து நிறையா விஷயங்கள் இது என்ன அது என்னன்னு கேட்கறது எல்லாத்துக்குமே கடவுள் அனுபவிச்சு பார் அப்படிம்பாரு. அப்போ அவரு கடவுள் கடைசியில் யாரு அப்படின்னு கேட்டால் அனுபவம் தான் கடவுள் அப்படிம்பாரு. அப்போ மனுஷனுக்கு வந்து இன்னும் நிறையா நேரம் கிடைக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே நிறையா அனுபவத்தை தேட போகிறோம். அது வந்து ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம், அது வந்து இன்னும் அதிகமான விஷயங்கள் சாப்பிட்றதா இருக்கலாம். இப்போ சாப்பாடு எடுத்துக்கோங்க, எங்கள் அப்பாவோட மெனுவில் ஒரு 100 ஐட்டம் தமிழ் ஃபுட்டு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா நான் வந்து ஒரு 25 கண்ட்ரியில் இருக்கிற சாப்பாடுகள், மெட்ராஸ்லேயே ஒரு 15 கண்ட்ரி கைண்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டோட குசைனையும் டேஸ்ட் பண்ணுறோம். அப்போது எங்கள் வீட்டில் இப்போ வாரம் ஒரு முறை இட்லி தோசை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ மாதம் ஒரு முறை தான் செய்கிறாங்க. அந்த அளவுக்கு வெரைட்டி ஜாஸ்தி ஆகிடுது எல்லாரோட சாப்பாட்லேயுமே இல்லையா? அப்போ நம்ம அவ்வளவு அனுபவங்கள் அப்படின்னா, ஸோ கண்ணதாசன் சொன்ன மாதிரி அனுபவம் தான் கடவுள் அப்படின்னா நம்ம கடவுளுக்கு இன்னும் அருக போய் அனுபவிக்க போகிறோம் நிறையா. அவர் வெஸ்டர்ன் இதில் சொல்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஜாய் அப்படின்னாரு ஸ்டீவ் ஜாப்ஸு. அப்போ அதிகமான இன்பங்களை நம்மளை வந்து சேரப்போகுது. இல்லை இன்னும் வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லைஃப் அப்படின்றாங்க. அப்போ வாழ்க்கையை இன்னும் முழுக்க வாழ போகிறோம். அப்போ எப்படி பார்த்தாலுமே இந்த ஏஐ வர்றதுனால நம்ம எல்லாரும் இன்னும் சிறப்பாக வாழ போகிறோம், இன்னும் அதிக சந்தோஷமாக இருக்க போகிறோம், அதிகமாக வாழ்க்கையை அனுபவிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட நீங்கள் ஏஐ டூலை ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கோட யூஸ் பண்ணி சந்தோஷமாகவும் இன்னும் ஒரு ஜாய்ஃபுல்லாக let us all live life happily. Thank you very much. Wish you all the best.